எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஒரு பக்கம் உரப்பு, ஒரு பக்கம் இனிப்பு அப்படிங்கிற மாதிரி தான். காலையில் சீனிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிடுவோம், வேறு யாருமே சாப்பிட மாட்டோம். சரி, எல்லாரையுமே இன்றைக்கி சாப்பிட வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் பெரிய கிழங்கு தான். அதை வந்து 4 துண்டாக நறுக்கி வேக வச்சுக்கிட்டு அதில் பாதி பாதியாக பிரித்து எடுத்து ஒரு பாதியை வந்து இனிப்பாக செஞ்சுருவோம், ஒரு பாதியை கொஞ்சம் உரப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். அந்த இனிப்பாக செய்கிறத எடுத்து பார்த்தா வெந்துருச்சு. பட் இருந்தாலும் அதை நம்ம கையில் மசிக்கலைனாக்கில் மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிட்டு அதை அப்படியே அந்த மாவை எடுத்து இதுக்கு தேவையான ஜீனி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதை மட்டும் போட்டு அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்தால் அதில் இருக்க ஈரப்பதத்தில் ஒட்டி நல்லா உருண்டை டோ மாதிரி வந்துருச்சு. இதை என்ன பண்ணேன், குட்டி குட்டி பாலாக எடுத்து அப்படியே தட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அப்படியே லைட்டாக சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு ஒரு பக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்க அந்த மாவை எடுத்து அதில் ஒரு பல்லாரியில் பாதியை நறுக்கி அந்த பல்லாரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சியும் குட்டியை நறுக்கி வச்சாச்சு. இது வந்து சாயாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு தான். ஒரு பக்கத்தில் சாயாவும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவில் நறுக்கின பல்லாரி, மல்லி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி, உரப்புக்கு மிளகுத்தப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு வந்து எங்கள் வீட்டில் கல் உப்பாக இருந்தாக்கில் அதை தட்டி நாங்கள் போட்டுக்கிட்டோம். மாவு போடுறத வீடியோ எடுக்கலை. அந்த மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டையாக உருட்டி அப்படியே அந்த உருண்டையை வந்து தட்டிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இனிப்பு எப்படி பொரிச்செடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் லைட்டாக சிம்மில் வச்சு மாற்றி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் சாயாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இதில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டால் அந்த பேன் கேக்கு மாதிரி பஃபியாக சூப்பராக அந்த இனிப்பாக இருக்கிறது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று ட்ரை பண்ணால் தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ட்ரை பண்ணேன். ரெண்டுலேயுமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பட் நல்லா வந்திருந்தது அந்த இனிப்பாக இருக்குது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.